காக்கின்றார். இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார். நிம்மதியோடு நான் வாழ்வேன். நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார். இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார். நிம்மதியோடு நான் வாழ்வேன். நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை. இருளின் நிழலிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார். இன்றும் உதவிடுவார். உன் காலிடற விடுவதில்லை. உன்னதர் என்றும் அயர்வதில்லை. உன்னதர் என்றும் அயர்வதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்மளை அயராது பாதுகாத்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம துவண்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு அதற்கு ஆப்ஷனாக நமக்கு அடுத்தடுத்து நம்மளை பாதுகாத்து பல சூழ்நிலைகளை நம்மளை வந்து வழிநடத்தி வந்துட்டுருக்கிற நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பயுமே நம்ம லைஃப்பில் நிறைவும் சந்தோஷமும் சமாதானமும் அவரது கிருபையும் நமக்கு எப்பயுமே இருக்கும் குட்டீஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே நம்ம ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்மளை வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்கிறாரு. காத்து அயராது ஒரு நிமிஷம் கூட கண்ணயராது நம்மளை அவருடைய உள்ளங்கைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு சூப்பரான ஒரு சாங். அப்படி தானே குட்டீஸ்? அதில் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். பகலோட அந்த வெம்மை வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கொடுமையான அந்த வெம்மை கூட அவர் என்னை பாதுகாக்கிறதுனால என்ன பண்ணிட போகுது? ஒன்றுமே பண்ணாது. இருளை பார்த்தாலே நம்ம எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஆனால் அவர் நம்ம கூட நடந்து வரும்போது அந்த இருள் எந்த தீமையின் நோக்கத்தோடு நம்மளை வந்து நெருங்காது. அதில் ரொம்ப நிறைவு தான் இருக்கும்னு நம்மளை பார்த்து அந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தானே? ஏன்னா இருள்னாலே நமக்குள்ளே என்ன இருக்கும்? பயம் இருக்கும். சின்ன பிள்ளைங்கன்னா அதில் இது இருக்குது அது இருக்குதுன்னு ஒரு பெரிய கதையே கட்டிடுவோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம இருளை பார்த்தாலே நம்ம அந்த இருட்டை பார்த்தாலே அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தான் போகணும்னு நம்ம நினைப்போம். அப்படி தானே? ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது இருளுக்கு நம்ம ஒரு உருவகம் கொடுத்து வச்சுருக்கோம்ல, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே நிறைவின் பாதையாகவும் எல்லா சூழ்நிலையும் நிறைவிற்கான சூழ்நிலையாகவும் இருக்கும் தான் அப்படின்னு ரொம்ப சூப்பராக அந்த பாடல் வழியாக கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இந்த நாள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பைபிள் வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனம் நம்ம லைஃப் லாங்காக நம்ம வந்து எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்து என்னது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்போ நமக்கு நம்மளுடைய தகப்பன் யார்? நம்ம ஏசப்பா. நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்கன்னு எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் கூட நம்மளை தாயும் தகப்பனுமாக இருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளை கண்ணயராது பாதுகாத்துட்டு வர ஒரு தகப்பன் யார் அப்படின்னா நம்ம ஏசப்பா தான். ஸோ அவர் சொல்கிறாரு, திருப்பாடல் 103:13 படியாம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்னு சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற நம்ம மம்மி டாடியும் நம்மளை ரொம்ப அன்பு செஞ்சு பார்த்துக்குவாங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காத காரியம் செஞ்சிட்டாலும் அவங்களுக்கு கோபம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்மளை மன்னிச்சு திரும்ப அவங்களோட செல்ல பிள்ளைகளாக ஏற்றுக்குவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது அவங்க நம்மளை மன்னிக்கும் போது நம்மளை தாயின் கருவிலேயே உருவாக்குன நம்ம ஏசப்பா நம்மளை மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ட்ரை பண்ணுற நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னோட தகப்பன் உனக்கு இறங்கும்போது உன்னை உருவாக்குன நான் உனக்கு இறங்க மாட்டேனா? ஆனால் நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம், நான் உன் கூட இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணணும். அந்த
விஷயங்களை அறவே நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, உன் லைஃப்பில் நீ வந்து தொடரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார், மனம் இறங்குவார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களும் அவர் விருப்பமில்லாத சிந்தனைகளை யோசிக்கிறதும் சரி, அல்லது நம்ம பேச்சுகளும் சரி அவருக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு பயந்ததுன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறாராம், மனம் இறங்க போகிறாராம். ஸோ நம்மளும் ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைகளாக நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருடைய அரவணைப்பிலேயே வளரணும். அவர் நம்மளை தாங்கணும், நம்ம உள்ளங்கைகளில் வைத்து நம்மளை வந்து அவர் வழிநடத்தணும்னு அவருக்கு பயந்து பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்காக மனம் இறங்கி நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அரணும் பெலனும் கோட்டையுமாக இருக்கிறீங்க. எங்களை அரவணைத்து பாதுகாக்கிறதுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் செய்கிற விஷயங்களை மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.